தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து திமுக செய்தி தொடர்பு செயலாளர் டி.கே.எஸ். இளங்கோவனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது பொதுக்குழுல அங்க பேசியவர்கள் அனைவருமே ஆதவ அர்ஜுனாவில இருந்து எல்லாருமே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்காங்க. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் விபத்து குறித்து பல்வேறு விதமான கருத்துரை சொல்லுங்கள். உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? ஒன்றும் கிடையாது. இது சாதாரணமான நிகழ்வு. இப்ப ஆந்திராவில் 20 பேர் இறந்து போனார்கள். கூட்ட நெரிசலில் மக்கள் பாதிக்கப்படுவதுங்கிறது இன்றைக்கு நடந்ததல்ல. அந்த காலத்திலே கும்பகோணத்திலே ஜெயலலிதா மகாமகத்திலே கலந்து கொண்ட பொழுது பல பேர் இறந்து போனார்கள். 100 பேர் உத்தரப்பிரதேசில் ஒரு விழாவில் கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள். அதே போல இங்கே கரூரிலே கூட்ட நெரிசலிலே 12 மணிக்கு பேசுவதாக சொன்ன விஜய் 7:30 மணிக்கு வந்த காரணத்தினால் அந்த கடும் வெயிலில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் உணவில்லாமல் அங்கே நின்று கொண்டிருந்த மக்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். அவர்களை காப்பாற்ற அவர்களுடைய ரசிகர்களே கூட வந்தவர்களே கூட அவர்களை காப்பாற்றவில்லை. அவர்கள் இறந்து போனார்கள். எனவே 12 மணிக்கு பேசுவதாக சொன்ன விஜய் 12 மணிக்கு வந்திருந்தால் அந்த கூட்டம் அவர் பேச்சை கேட்டுவிட்டு கலைந்து போயிருக்கும். ஆனால் அவர் வரவில்லை. ஏன் 12 மணிக்கு வரவில்லை என்ற காரணத்தை இதுவரைக்கும் விஜய் பேசவில்லை. அந்த காரணத்தை சொல்ல வேண்டும் அல்லவா? அதை சொல்லவில்லை. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் பேசும்போது குறிப்பா திமுக டிவிகேவுக்கு தான் இடையே போட்டி என்பன போன்ற விஷயங்களும் சொல்லியிருக்காரு. அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர் வாசித்து காட்டி அதுல என்னென்னலாம் செட்பேக் ஆச்சு அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிபிஐக்கு வழக்க மாற்ற சொல்லியிருக்கு. சிபிஐ இப்ப விசாரணை தொடங்கிவிட்டது. அவரை கேட்பார்கள், ஏன் 12 மணிக்கு வரவில்லை என்று கேட்பார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லட்டும். அவர் கான்பிடண்டா இருக்காரு சார். இப்ப அவர் பேசுறது பாப்போம். நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். உண்மையிலேயே களத்துல யார் யாருக்கு சார் போட்டி? திமுகவுக்குமா? அவங்க அதிமுகவும் பாஜகவும் தான் அவருக்கு பதில் சொல்லணும். எங்களோட தானே போட்டிங்கிறாரு. அதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? இப்ப என்னன்னா குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு மக்கள் புரிய வைப்பார்கள், தகுந்த பாடம் புகட்டுவார்கள். அதே போல அசம்பிளியில பெயரளவில் தான் முதலமைச்சர் பெருந்தன்மையா இருந்தார் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்துல எதையாச்சும் பேசணும். திமுக எதிராக இப்ப ஓட்டு கேட்கணும், மக்களை நம்ப வைக்கணும். அந்த மக்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு தலைவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பேசாமல் 10 மணி நேரம் மக்களை வெயிலில் வாட விட்டு, பகல் வெயிலில் வாட விட்டு, அவர்கள் தண்ணீர் குடிக்க வழி இல்லாமல், உணவு அருந்த வழி இல்லாமல் செய்த நிலையில் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள். மயங்கி விழுந்தவர்களை கூட காப்பாற்றுவதற்கு விஜய் கட்சியை, விஜய் ரசிகர்களுக்கோ அல்லது விஜய் கட்சிக்காரர்களுக்கோ மனமில்லை. எவ்வளவு பேரை அவர்கள் மயங்கி விழுந்தவர்களை அந்த மக்கள் தூக்கி எழுப்பி வேறு எங்கேயாவது அமர வைத்து அவர்களை பாதுகாத்தார்கள் என்ற பட்டியலை கொடுக்கட்டும். என்ன செய்தார்கள்? ஒரு பக்கம் எந்த கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர் இறப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரு பக்கம் முதலமைச்சர் பேசிக்கொண்டு, மற்றொரு பக்கம் தாவேக்கா தான் கொன்றது, இது போன்றான வாசகங்களையும் நீங்கள் ஒட்டினீர்கள் என்ற போன்ற விமர்சனங்கள்லாம் பேசணும் வச்சிருக்காங்க. விஜய் 12 மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு 11:30 மணி அளவிலே நாமக்கல்லிலே பேசிவிட்டு அங்கிருந்து 45 நிமிடத்திலே கரூர் வரலாம். ஏன் பேசவில்லை என்ற கேள்விக்கு இதுவரை அவர் பதில் சொல்லவில்லை. 7 மணி நேரம் என்ன செய்தார் என்பதற்கும் விளக்கம் சொல்லவில்லை. இடம் தேர்வு சம்பந்தமா இதெல்லாம் தேர்வு செஞ்சதுன்னா அந்த இடம் வேண்டாம்னா வேற இடத்துல நடத்திருக்க வேண்டியதானே. காலையில் 9 மணிக்கு முதல் நாளே அனுமதி கொடுத்தாங்கல்ல, அப்பவே இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதுதானே. ஏன் சொல்லவில்லை? இடம் தேர்வு செய்த பிறகுதான் அங்கே ஏற்பாடுகள் நடந்தன. அங்கே ஜெனரேட்டர் வைத்தார்கள், ஜெனரேட்டரை சுற்றி தடுப்பு வைத்தார்கள். அந்த தடுப்பையும் உடைத்துக் கொண்டு உள்ளே போய் ஜெனரேட்டரை கெடுத்து அதையும் அந்த கரண்ட் வராதவர்கள் செய்தார்கள். செய்தவர்கள்லாம் யார்? இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொல்லட்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.